குட் மார்னிங். இப்போ சுஜாதா எழுதின அனுமதின்னு ஒரு புக்கு. அந்த புக்கில் இருந்து ஒரு 10 சிறுகதை எழுதியிருக்காரு. அதிலிருந்து ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, சீதாலட்சுமி வீட்டுக்கு வந்த உடனேயே திடுக்கிட்டாள் அப்படின்னு. வீடு திறந்துருக்குது. வீட்டில் கோபிநாத் உள்ளே உட்காந்துன்னுக்குறான். அவனுடைய யூனிஃபார்ம் ஆங்கரில் மாட்டியிருக்கு. சீதாலட்சுமி உள்ளே உடனே கேட்குறா, என்னங்க டியூட்டி இல்லையா? இல்லை. என்னங்க என்ன உடம்பு சரியில்லையா? உடம்புக்குண்ணா உடம்புலாம் நல்லா தான் இருக்குது. இல்லை திடீர்னு வந்திருக்கீங்க, இன்னும் சமையல் கூட பண்ணல. சமையலுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் நான் ஒன்றும் வரல சீத்தியா. நீ எங்கே போயிருந்த அப்படின்னு. கடைக்கு போயிருந்தேங்க. எந்த கடைக்கு? 2-3 கடைக்கு போயிருந்தேன் அப்படி. ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சுக்கிட்டு அவன் எதிர்க்க இருந்த ஒரு பெரம்புண்ணாக்காலியே காலில் அப்படி எட்டு அவள் பக்கமாக தள்ளுறான். போலீஸ் மிடுக்கு உட்காரு அப்படின்றான். அந்த பெரம்புண்ணாக்காலினுடைய விளிம்பில் அப்படியே மொல்லமாக உட்காடுறா. என்னங்க கோவமா அப்படின்னா. கோவமா? எதுக்கு கோவம்னு தெரியாதுல்ல உனக்கு? என்னன்னு சொன்னால் தானேங்க தெரியும். அப்படியா? ராமமூர்த்தின்னு ஒரு ஆளை உனக்கு தெரியுமா? அந்த பேரை கேட்ட உடனே அவளுக்கு அப்படியே மூஞ்செல்லாம் அப்படியே வெளிரி போயிடுது. அப்படியே ராமமூர்த்தி, PS ராமமூர்த்தி. அட்ரஸ் சொல்லிட்டா? 2/A டேட் கிராஸ் ஸ்ட்ரீட்டு, ஸ்டேஷன் ரோடு. தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. தெரியாதா? இப்போ எங்கே வெளியில் போனேன்? இப்போ அவனை போய் பார்த்துட்டு வரத்துக்கு தானே போனேன் அப்படின்னா. ஏங்க என்னங்க வளர்ற? வளர்றேண்ணா? வளர்றலடி வளரல. நான் வளரலடி. என் சீதா லட்சுமி. யார்டி உனக்கு சீதா லட்சுமின்னு பேர் வச்சான்? என் உனக்குன்னு பார்த்து அந்த பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறான் பார்த்தியா, சீதா லட்சுமின்ட்டு. போலீஸ்காரன்டி நான். என்கிட்ட நீ பொய் சொல்கிறியா? ஒரு வார்த்தை நீ என்கிட்ட பொய் சொன்னால் கூட உன்னை கண்டுபிடிச்சிடுவேன் நான். நீ யாரை போய் பார்த்த என்னான்ட்டு உனக்கு லிஸ்ட்டு சொல்லட்டுமா நான்? அவன் இந்துஸ்தான் டைம்ஸில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறான். இங்கே 2300 ரூபாய் அவனுக்கு சம்பளம். போதுமா? டேபிள் மேலேருந்து ஒரு ரோஜா கலர் ஃபைல் எடுத்தாந்து கையில் வச்சுன்னு சொல்கிறான். ஏய், உன்னை பற்றி ஒன்று விசாரிச்சுட்டேன்டி. சொல்லு இப்போ சொல்லு. யார் அவன் தெரியுமா? அதான் நீங்களே சொல்கிறீங்களேங்க ராமமூர்த்தி யாருன்ட்டு. அப்புறம் என்ன அப்படின்னு. நான் சொல்கிறேண்ணா. கிட்ட கையில் ஒரே அறை விட்றான். கன்னத்தை பிடிச்சிட்டு அப்படியே, ஏண்டி உன்னை பற்றி இந்த ஃபைல் ஃபுல்லாக நாறுதுடி. ஒவ்வொரு விஷயமும் ஒரு விஷயமும் உன்னை பற்றி நாறுதுடி அப்படி. ஏங்க எதுக்குங்க என்னை போட்டு இப்படி மாட்டாடி அடிக்கிறீங்க? அடிக்கிறனா? கேட்குறதுக்கு பதில் சொல்லுடி. யார் அவன்? ராமமூர்த்தின்றவன் யார்? அவனுக்கு என்ன சம்பந்தம் சொல்லு அப்படின்னு. ஏங்க ராமமூர்த்தின்றவர் எங்கள் ஊரில் எங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது ஒத்தாசைக்கு வருவாருங்க. அதாங்க தெரியும். அது தவிர மற்றபடி ஒரு டைம் இங்கே எங்கே வந்தாருன்னு சொல்லிட்டு எங்கள் சரசு மாமா தான் சொன்னாருன்னு. ஏய் என்ன மாதிரி ஜோடனையாக பொய் சொல்கிறடி நீ? யார் உனக்கு என்ன ஏதுன்ட்டு தெரியாதா? எப்படியாப்பட்ட பொய் சொல்கிற நீ? ஏங்க பொய் சொல்லுங்க, உண்மைதாங்க சொல்கிறேன். ஏய், உன்னை பற்றி எல்லாம் கிளியராக விசாரிச்சிட்டேன், புரியுதா? ராமமூர்த்தின்றவங்க யார்? அவங்க கூட நீ எங்கெங்கெல்லாம் சுற்றின, எந்தெந்த ஹோட்டல்லாம் போய் தங்குனீங்க, என்னென்ன சாப்பிட்டீங்க, எங்கெங்கெல்லாம் படுத்தீங்க, ஏங்க என்னங்க அபாண்டமாக பேசுகிறீங்க? அபாண்டமாக நான் பேசுகிறேன்னா? ஏய் சண்டாளி, சொல்லுடி, உண்மையை சொல்லு. இல்லை ஒன்று மறுபடியும் அடிச்சிடுவேன் இப்போது என்ன. அடிங்க, அடித்து என்ன கொல்லுங்க அப்படின்னா. கொல்றதெல்லாம் இப்போ இல்லை, முதல்ல பேச்சு, அதுக்கப்புறம் தான் செயல். சொல்லு, இப்போ சொல்லு, உண்மையை சொல்லு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அழுதுக்குன்னே கேட்குறேன். என்ன சொல்கிறீங்க என்ன? சொல்லாத, நான் சொல்கிறேன். ஏய்,
இந்த பெங்களூர் முழுக்க எனக்கு தெரியாத ஆளுங்களே கிடையாதுடி. ஒரு எஸ்ஐக்கு போலீஸில் அவனுக்குள்ள பவர் என்ன தெரியுமாடி உனக்கு? என் ஏரியாவில் எனக்கு கீழே எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க தெரியுமா? எனக்கு இந்த பேட்டையில் எனக்கு தெரியாத ரவுடி கிடையாது, எனக்கு தெரியாத கஞ்சா வியாபாரி கிடையாது, எனக்கு தெரியாத ரவுடி பசங்க கிடையாது. எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன். எங்கிட்டே நீ இப்படி வந்து பொய் சொல்கிறிய. நாங்கள் எத்தனையோ பொய் கேஸை பார்க்குறோம், எத்தனையோ பொய் வியாபாரிங்களை பார்க்குறோம். ஆனால் நீ சொன்ன பொய் இருக்குது பற்றியா? நான் கல்யாணத்தின் அன்றைக்கே அதை கவனிச்சுன்னு தான் இந்த ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சொன்ன பாரு ஒரு பொய், நான் பிஎஸ்சி படிச்சிருக்கிறேன்னு. அதுவே தப்பு. முதல்ல அதில் 1 வருஷம் பாக்கி இருக்குது, அதே ஒழுங்காக நீ பாஸ் பண்ணல. ரெண்டாவது எங்கள் அண்ணன் வந்து பிடபிள்யூடியில் வந்து கெசட்டர் ஆஃபீஸர் அப்படின்னு, அதுவும் பொய். அவன் சாதாரண ஒரு கிளர்க்கு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு சொந்தமாக சென்னாப்பட்டினத்தில் வீடு இருக்குதுன்னு, அதுவும் பொய். இப்படியே பொய் 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 பொய். ஏதோ கல்யாணம் ஆன புதுசில் நீ சொன்ன பொய்யெல்லாம் ஏதோ கல்யாணம் ஆன புதுசில் அந்த இருந்த ஜோரில் அதெல்லாம் அப்படியே இது பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிக்கும் போது தான் ஐயோ இது பித்துக்குழி மாதிரி இருக்குது, இது இப்படிலாம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே சந்தேகமாக இருந்தது. கடைசியில் ஒரு டைமு ஊருக்கு போயிட்டு வரேன்ட்டு உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போன பற்றியா, அப்போ தாண்டி கண்டுபிடிச்சேன் உன்னை பற்றி. ஏங்க உண்மையிலேயே எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு தாங்க போனடி. 1 வாரம் போய் தங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் 1 வாரம் உங்கள் அப்பா அம்மா வீட்டில் நீ தங்கலை. 3ஆவது நாள்லேயே மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நேராக இங்கே பெங்களூர் வந்துட்டேன். பெங்களூர் வந்துட்டு அவனை போய் பார்த்துட்டு மெஜஸ்டிக் பக்கத்தில் இருக்கிற சவிதா ஹோட்டலில் ரூம் நம்பர் 8ல் 2 பேரும் தங்கியிருந்தீங்க. அதுக்கே என்கிட்ட பில்லுலாம் இருக்குது, காட்டமா உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவள் அப்படியே அவன் காலில் விழுந்து அழுகுறான். ஐயோ மன்னிச்சிடுங்க, தப்பு பண்ணிட்டேங்க, தெரியாத நடந்து போச்சுங்க. ஊரில் பழக்கங்க, இன்ஸ்டியூட்டுக்கு 2 பேரும் ஒன்றா போகும்போது பழக்கங்க. அவன் தாங்க ஒரு டைம் இங்கே வந்து என்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்தான். எது எங்கள் அப்பா அம்மா பற்றியும் என் தங்கச்சி பற்றியெல்லாம் விஷயம்லாம் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவனை ஆஃபீஸ் ஆண்ட போய் பார்த்தேங்க. மற்றபடி எனக்கு அது பழக்கம் கிடையாதுங்க. ஒரு நாள் அஜந்தா ஹோட்டலில் போய் 2 பேரும் சாப்பிட்டேங்க. மற்றபடி எனக்கு அவனு ஏய் மறுபடியும் போய் சொல்லாத, பொய்யே சொல்லிட்டு இருக்கிற. இன்னும் நீ கரெக்டாக உனக்கும் அவனுக்கும் உள்ள உறவு என்னான்ட்டு இது வரைக்கும் நீ சொல்லலை. சொல்ல போறியா சொல்ல மாட்டியா சொல்லு. என்னங்க சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? நீ பண்ணது அத்தனையும் இருக்கு, ஃபோட்டோவாக காட்டுமா? நீ அவனும் தோளோட தோல் வராசின்னு லைலா பஞ்சினு மாதிரி 2 பேரும் ஆட்டோவில் உட்காந்துன்னு போனீங்க, அந்த ஃபோட்டோலாம் இருக்குது, காட்டமா? நான் உடனே அவருக்கு கண்ணம் ஃபுல்லாக வழியுது தண்ணி. அவளுக்கு அவர் அழுதுன்னு அப்படியே கை குப்பி சொல்கிறா, என்னை மன்னிச்சிடுங்க, தப்பு பண்ணிட்டேங்க நான். என்னை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கண்ணே. என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு. கொன்னுடுங்கன்னு. கொல்ல தான் போகிறேன், எப்படி கொல்லணும்னு சொல்லு, அதேமாரி கொல்கிறேன் உன்னை அப்படி சொல்லிவிட்டு இப்போ தான் டியூட்டிக்கு போகணுன்னு சொல்லிட்டு ரிவால்வர் எடுத்துன்னு வந்தேன். ரிவால்வரில் சுட்டுட்டா இல்லை கத்தியில் குத்திட்டா இல்லை விஷ பாட்டில் வாங்கி வச்சுருக்கிறேன், அதை குடிச்சிட்டு செத்துடுறியா? என்ன பண்ணலாம் சொல்லு. நீங்கள் என்ன ஒன்றாலும் பண்ணுங்க. ஏங்க எனக்கு வந்து மரணம் தாங்க எனக்கு கரெக்டான தண்டனை. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ சரிங்க, பண்ணி எனக்கு கொன்னுடுங்க என்ன அப்படின்னு. அவ்வளோ சீக்கிரம் உன்னை கொன்னுடக்கூடாது சீதா, அவ்வளோ சீக்கிரம் உன்னை கொன்னுடவே கூடாது. முதல்ல வந்து உன்னை என்ன பண்ணோன்னா, இவ்வளோ தூரம் கேட்டோம், நீ இன்னும் அவனை பற்றி எனக்கு விஷயத்த சொல்லவே இல்லை. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோன்னா அந்த துப்பாக்கி எடுத்து ஒரு தோட்டாவாக அதில் போடுறான். போட்டு இது வரைக்கும் நீ சொல்ல அப்படின்னு. உடனே அவள் காலில் பிடிச்சிட்டு அழுகுறா. ஏங்க நான் தப்பு பண்ணிட்டேங்க, மன்னிச்சிடுங்க. சின்ன வயசில் இருந்த ஒரு இளமை, குடும்ப பிரச்சனை, இதில் நாங்கள் 2 பேரும் பழகுனது உண்மைதாங்க. ஊரில் இருக்கும்போது அந்த பழக்கத்தில் 2 பேரும் மனசார விரும்பினோம். ஆனால் திடீர்னு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு உங்களை எடுத்துன்னு வந்து ஒரு புயல் மாதிரி உங்களை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு ஆக்சுவலாக உங்கள் மேலே உங்களை கல்யாணம் பண்ணின்னு எனக்கு விருப்பமே கிடையாதுங்க. ஆனாலும் என்கிட்ட யாருமே என் சம்மதத்தை ஒருத்தர் கூட இது வரைக்கும் என்கிட்ட கேட்கவே இல்லைங்க. எனக்கு அந்த சுதந்திரமே கொடுக்கலைங்க. கேட்டிருந்தாங்கன்னா தயவுசெய்து
உங்கள் கூட எனக்கு கல்யாணம் வேணான்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் இந்த சங்கடம் வந்திருக்காது, எனக்கும் அந்த சங்கடம் வந்திருக்காது. ஆனால் இப்படி ஆகி போயிடுச்சு. அவருக்கும் தைரியம் கிடையாதுங்க. காரணம் சம்பாத்தியம் இல்லை. நாங்கள் 2 பேருமே கோழைங்க. அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட மாட்டிட்டு நான் இந்த மாதிரி இது பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேங்க, நான் ஒத்துக்கிறேங்க, தப்பு பண்ணிட்டேன். நான் இப்போ தப்பு பண்ணதை உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்கள் என்னை மன்னிச்சிங்கன்னா கூட இந்த மன்னிப்புன்றது நாளைக்கு நாளன்னைக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட நம்ம 2 பேருக்கு நடுவில் ஒரு முள் மாதிரி குத்திக்கிட்டே தாங்க இருக்கும். வெளியாளுங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஒன்றா நம்ம குடும்பம் நடத்துகிற மாதிரி ஒரு பாசாங்க வாழ்க்கை தான் வாழ முடியுங்க. எனக்கு இந்த வாழ்க்கை வேணாங்க. ஆம்பளைங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வாழ்க்கை இருக்குதுங்க. ஆனால் பொம்பளைங்க தப்பு பண்ணிட்டா மரணம் தாங்க. நான் வேணா சூசைட் நோட்டில் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கூட கொடுத்துட்றேங்க. என்னை கொண்டுடுங்க என்ன. கோபிநாத் அப்படியே அவளை பார்க்குறான். அவள் சொல்ல சொல்ல கருணை இல்லாமல் கேட்டுக்கிட்டே இருக்கான். உன்னை கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து அதில் தோட்டா ஒன்றா போட்டு அந்த நெத்தி பொட்டுக்கிட்ட எடுத்துன்னு போய் வச்சுட்டு அப்படியே சைடில் எடுத்துன்னு போய் இப்படி நிறுத்துகிறான். நிறுத்திட்டு இவ்வளோ நேரம் இந்த கதையை இப்படியே கொண்டாந்தவர் டக்குன்னு அப்படியே வந்து திருப்புறாரு பாருங்க. இங்கே வச்சுட்டு அப்படியே சொல்கிறான், ஏய் சீதாலட்சுமி, நான் ஒரு போலீஸ் அதிகாரிடி. எனக்கு வந்து நீ இந்த அளவுக்கு எனக்கு துரோகம் பண்ணி உன்னை நான் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் இது பண்ணி உன்னை நான் ப்ரூவ் பண்ணி இப்போ நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. இந்த நேரம் பார்த்து உன்னை நான் இப்போ சுட்டுட்டேன்னு வச்சுங்க, நீ என்ன தான் தற்கொலை பண்ணிக்கினு சொல்லிட்டு எழுதி கொடுத்தா கூட இதை வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. எப்படியும் கண்டுபிடிச்சிட்டு நான் வந்து நீ எங்கெங்கே சுற்றினன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொன்னேன் பாரு, அவனே வந்து கோர்ட்டில் எனக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லுவான். ஆகவே இந்த கொலை நான் இப்போ உன்னை சுட்டுட்டா கூட நாளைக்கு நான் மாட்டிக்குவேன். சிஐடியில் கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நானும் ஜெயிலுக்கு போயிடுவேன். என் வாழ்க்கையும் போயிடும், உன் வாழ்க்கையும் போயிடும். இப்படி 2 பேர் வாழ்க்கையும் போக வேணாம். நீ தப்பு பண்ணுவா, நீ எப்படின்னா இருந்துட்டு போ, அதனால் நான் முடிவு ஒன்று எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே முகத்தெல்லாம் அப்படியே வேர்வையாக மழிஞ்சு இவன் என்ன தான் பண்ண போகிறான் அப்படின்ட்டு குழப்பத்தோ அப்படியே பார்க்குறான். கையை குப்பிக்கின்னு பார்க்குறான். கையை குப்பின்னு பார்த்துட்டோன்னே இவன் துப்பாக்கி வச்சு அந்த கையை 2 விலகிட்டு எழுந்துட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த ராமூர்த்தியை வர சொல்லியிருக்கிறேன். அவன் வருவான். வந்த உடனே அவங்ககிட்ட ஒன்று ஒப்படைச்சிடுறேன். நீங்கள் 2 பேரும் நீ எக்கடு கெட்டாது போய் எப்படியாவது இருந்துக்கிட்டு போங்க. நீ சூசைட் நோட்டில் வந்து கையெழுத்து போட வேணாம். என்னுடைய டைவர்ஸ் நோட்டீஸில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீ பாட்டு நான் அவங்க கூட போயிட்டே இருந்துரு. போதுண்டி, உன் கூட வாழ்க்கை நடந்து, உன் கூட கல்யாணம் பண்ணி உன் கூட வாழ்க்கை நடத்தி ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் நான் புழுகுந்து போதண்டி. புழுக்கம் இல்லாமல் உன்னை வேறு கொலை பண்ணிவிட்டு நான் எதுக்குடி ஜெயிலுக்கு போனோம், உன்னுடைய காம வாழ்க்கைக்காக நான் எதுக்கு ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கோபிநாத் அப்படியே சீதாலட்சுமியை பார்த்து சொல்கிறான், அவன் தான் போய் கதவு தர அப்படின்றான். அதோட கதையை முடிச்சுடுறாரு. இவருடைய சிறு கதையில் எப்படி சொல்லுவாருன்னா, அந்த கதையோட கடைசி வரியில் ஒரு வெடிகுண்டு வச்சுருப்பார். அந்த கன்னி வெடி மாதிரி வைப்பார். அந்த கன்னி வெடியில் நீங்கள் கால் வச்சிங்கன்னு வச்சிங்க, வைக்கிற ஒவ்வொருத்தரையும் செதறுவோம். நான் அது முறை அவருடைய சிறுகதை என்ற கன்னி வெடியில் நிறைய தடவை காலை வச்சு செதறி இருக்கேன். அதில் இந்த ஒரு கதை ஒரு அற்புதமான கதையை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கதை நான் எப்படி கரெக்டாக சொன்னேன்னு என்னன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.